ஆன்மீக அருணியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இது உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். சனி பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார். அந்த பலன்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோமே. நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. இப்போ என்ன புதுசாக திருப்பி சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. அப்படின்னா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்ன? அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதமாக பஞ்சாங்கங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன? நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய பஞ்சாங்கம். அதுதான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இன்றளவும் நவகிரக ஸ்தலங்களில் கடைபிடிக்கப்படுறது எது அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றளவும் மக்கள்லேயும் பெரும்பகுதியான மக்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் இப்படி ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 29 மார்ச் 2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எங்களுக்கு குறித்து கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் குறித்து கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போயிட்ட மாதிரி குறித்து கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம குறித்து கொடுக்கணும். ஆக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் எதுமா ரைட்டு, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னா, இந்த திருக்கணிதத்தினோட பேஸே வாக்கியம்தாம்மா. இந்த அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா திருக்கணிதம். சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துடலாமா? தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் சனி. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பான், அஷ்டம சனி என்ன மாதிரி கெடு பலன்களை கொடுப்பான், அதில் 50% பகுதி அர்த்தாஷ்டம சனி கொடுப்பான். அப்போ நாங்கள் பயப்படணுமாங்க, அவ்வளோதான் நாங்கள் லிட்ரலி முடிஞ்சு போயிட்டோமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம ஒரு சில விஷயங்களில் உஷாராக இருக்கும் அப்படின்னா சனி பகவான் நம்மளை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டான். அது என்னம்மா? அது ஒரு சில விஷயம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, மொதல் விஷயம், நம்ம கையிருப்பு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ற பழமொழியை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சாலிடாக அன்பையும் முறிக்கும், உங்களையும் முறிச்சிடும் அப்படின்லாம். ஆக பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம். 2வது, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன அவமானங்களும் அசிங்கங்களும், நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதே மாதிரி யாருக்காவது நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு மன சஞ்சலத்துக்கு ஆளாகும். இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 3வது பாருங்கள், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. எங்கள் ஹையர் அஃபிஷியலுக்காக நான் எவ்வளோ உழைச்சாலும் அவங்க அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. நான் சுயதொழில் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ உழைச்சாலும் அதில் பெருத்த லாபம் வர மாட்டேங்குது, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைமை. இது ரொம்ப சிம்பிள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருந்து நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்கிறீங்க, சிவனேன்னு இருக்கீங்க, தேமேன்னு இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 4வது, நம்மளோட நெய்பர்ஸ் ரொம்ப இணக்கமாக இருந்த நம்மளோட நெய்பர்ஸ் கூட நம்ம பார்த்திங்கன்னா இப்போ விரோதியாக இருப்போம், நம்மளை பிடிக்காமல் போயிடும். அதெல்லாம் பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி பிடிக்காது, நாளைக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன, அவங்கள பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த 5 விஷயத்தில். சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனி பாருங்கள் உங்களுக்கு லாட் ஆஃப் 2 and 3, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்தில் உட்காரும்போது
என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே சனி பகவானோட பார்வை இருக்குது இல்லைங்களா, 1, 6, 10 உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறான். பொதுவாக தனுசு ராசி என்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உபயராசி. என்னோட அறிவு, என்னோட புத்திசாலித்தனம், என்னோட திறமை எனக்கு மட்டுமே பயன்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். யார் என்னை கேட்டாலும் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்னோட நாலேஜை முழுசும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் தனுசு. ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது இருக்கும். ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும். எந்த விஷயத்தையும் என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியலே, என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க. இப்படி நிறைய விஷயம் நடக்கும். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள், நம்மளோட வெல்விஷஸை நம்ம ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும். அதே மாதிரி நம்மளோட மந்த நிலை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துகிறான். இந்த டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், இந்த குழப்பம் இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி எந்துவாக இருப்பீங்க, அந்த மாதிரி எந்துவாக இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 2வது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறான். பெரிய லெவலில் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. எதிரிகள் அப்படின்னு உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யாரையும் பகைச்சிக்கூடிய பர்சனாலிட்டி கிடையாது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வேலை செய்கிற இடத்துல நான் முன்னமே சொன்ன குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் இருக்கும், மனசஞ்சலம் இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும். ரொம்ப நாள் நட்பு பகையாகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ ரொம்ப நாள் நட்பாகி நம்மளை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல உண்டு. அப்படின்னும் போது நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம பாட்டுன்னு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது சனியினால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது. என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சா மாதிரியே தோணுதுமா. என் தம்பி தங்கச்சி எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க. நான் பாருங்கள், ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு பண்ணேன். அந்த விஷயத்தை நோக்கி என்னோடய செயல்பாடுகள் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் யோசிக்கிறேன், தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, இந்த விஷயத்தை இப்படி செய்யாமல் வேறு மாதிரி செஞ்சுருந்தா, மற்றவங்கள மாதிரி நம்மளும் ரியாக்ட் பண்ணியிருந்தா, ஓவராக நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோமோ, ஓவராக நியாயம் தர்மம்னு பார்த்து கெட்டு போயிட்டோமோ, தெரியாமல் இந்த விஷயத்தை கையில் எடுத்து கெட்டு போயிட்டோமோ, இந்த விஷயத்தை கையில் எடுத்து நம்ம மாட்டிக்கணுமோ, ட்ராப் ஆகிக்கணுமோ, இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இல்யூஷன்ஸ் அப்படின்போது ஒரு மாயை நிலை, மாயைத்தன்மை அப்படின்றது இருக்கும். ரொம்ப சிம்பிள். சனி பகவான் பாருங்கள் லார்ட் ஆஃப் 3, அவன் 4ஆம் பாவத்தில் அர்த்தாஷ்டம சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு மாயையை கொடுக்குறான், இனம் புரியாத குழப்பத்தை கொடுக்குறான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, கவலைப்படணுன்ற அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆக சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு சொல்லிவிட்டேன். சரிம்மா, எங்களுக்கு 100க்கு எவ்வளோம்மா மதிப்பெண்கள் கொடுப்பீங்க அப்படின்னா 40 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 40% விதத்தில் அப்படின்னா 40 சொல்லிக்கலாம்மா. சரிம்மா, ரைட்டுமா. இப்போ நீங்கள் இதெல்லாம் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் இல்லையா? ஆப்வியஸ்லி நல்லா இருப்பீங்க, பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சனி உங்களுக்கு எடுக்க மாட்டார், உஷாராக இருக்கீங்க அப்படின்னா. சரிம்மா, இப்போ பொதுவாக வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க இல்லைம்மா, நாங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கோம் இல்லைங்களா, எங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருப்போம் அப்படின்னா, பொதுவாகவே தனுசு அப்படின்னாலேம்மா சிவ தனுசு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். உங்களை சிவ வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேன்மையை நோக்கி உங்களை கொண்டு சொல்லும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி என்பர்கள் சிவ வழிபாடு பண்ணுறதில்லை. நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சிவ வழிபாடு செய்யுங்கம்மா அப்படின்னா, ஐயோ சிவனா மேடம், நாங்கள் சிவனை கும்பிட்றது இல்லையே மேடம் அப்படிம்பாங்க. ஆனால் முடியும் அப்படின்னா சிவ வழிபாடு செய்யுங்கம்மா. சிவ வழிபாடு உங்களுக்கு நிறைய நல்லது செய்யும். இப்போ நிறைய பேர் கேட்குறது உண்டு, சிவ வழிபாடு அப்படின்னா எப்படிம்மா செய்யணும், எந்தவித நியமங்களும் கட்டுப்பாடுகளும் ரூல்ஸ் டேர்ம்ஸ் நார்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இது எதுவுமே இல்லாததான் சிவ வழிபாடு. உண்மையான அன்பு மட்டும் போதும் சிவனை நம்ம அடையிறதுக்கு அப்படின்னா. இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னும் போது வியாழக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும்மா. இல்லை பக்கத்தில் எதுவும் சிவன் கோயில் இல்லைம்மா, ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் தான் இருக்குது, அங்கே சிவன் இருக்கா, தாராளமாக போயிட்டு வரலாம். எங்களுக்கு கோயிலுக்கெலாம் போயிட்டு வர முடியாதுமா, வயோதிமை, எங்களுக்கு 70+ ஆகுது, நாங்கள் தனுசு, நாங்கள் அர்த்தாஷ்டம சனி, அப்போ எங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உண்மை தான். அப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே சிவனோட வழிபாடு, சிவனோட பதிகங்கள் எதுனாலும் பாராயணம் பண்ணலாமா. பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவபுராணம் இருக்குது பார்த்திங்களா, ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அது 10 நிமிஷம்தாம்மா பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது உங்களுக்காக காத்திருக்குமா. வாழ்த்துக்கள்.